ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் guys. நீங்கள் பார்க்குறது ரெண்டட் டைம்ஸ். இந்த வீடியோவில் சோலோ ஃபார்மிங் இன் டவர் மேன்வோட 4வது சாப்டர் ஸ்டோரி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பெரிய சாப்டருக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். இல்லை மேலே ஐகாலில் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடும் guys. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட கனெக்டிவிட்டி வந்து புரியும். ஸோ எஸ் வாங்க ஸ்டோரியோட வீடியோ கிடையாது. எல்லாமே சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு பயங்கர தூக்கத்தை எந்திரிச்சிட்டு நெளிவெடுத்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குளத்துக்கிட்ட வந்து போகிறான். ஆக்சுவலாக அதை பார்க்க எனக்கு என்னமோ ஒரு ஊத்து மாதிரி தான் தெரியுது. ஆனால் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் மென்ஷன் பண்ணிக்காப்புல. ஸோ அதனால் நம்ம இதில் குழந்தைய வச்சுக்கோமே. அங்கே போயிட்டு நம்மளால் மூஞ்சி கழிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய தோட்டத்தை வந்து பார்க்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளைவிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரம் பச்சை பசேன்னு வந்து வளர்ந்துருக்கு. நம்மளால் பார்த்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஆனியன் இலையை அறுவடை பண்ணியாச்சு, தக்காளி செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு, ஸ்வீட் பொட்டேட்டோ செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு, இன்றைக்கி வேலை முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே ஹாப்பியாக இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களில் என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துடுச்சு அப்படின்னு நம்மளால் சொல்லும்போது சீன் ப்ரெஷர்லேருந்து அப்படியே நம்ம சாப்டர் 3 எண்டிங் பாஸ்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளும் அந்த முயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஆனியன்ஸ் லீவ்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஆனியன் தண்டில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நெருப்பு வந்து மூட்டினதுக்கப்புறமா க்ரீன் லீவ்ஸை வந்து பார்த்தீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்புறம் ஒரு பந்தமாக வந்து மாற்ற ஆரம்பித்தோம். இதை வந்து குகையில் எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு நம்மளால் சொல்லும்போது அப்படியே நம்ம ஆள் வந்து பார்த்தா கையில் தீப்பந்தத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளத்துக்கிட்டு நின்றுக்கிட்டே டே கேஸ் இந்த இடம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டார்ச் வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா முயல்கப்பேன் அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ அப்போ நம்மளால் அப்படி இந்த குளத்தை பார்த்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சொல்லி அந்த குளத்தில் இருக்க தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அதிர்வில் வந்து ஏற்படுது. நம்மளால் என்னது குளத்துக்குள்ள என்னமோ அசையுது அப்படின்னு சொல்லி குடிஞ்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஆளை நோக்கி பாய நம்ம ஆளான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பந்தத்தை வந்து தூக்கிடுறான். அது கரெக்டாக பந்தத்தை இந்த இடத்துல வந்து இந்த காற்றை வந்து கவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பயங்கரமாக துடிக்க நம்மளால் என்னென்ன மீனா நான் முதல்ல இந்த குளத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் மீனை பார்த்ததே இல்லையே, ஒருவேளை லைட்டை பார்த்து குளத்துக்கு அடியில் இருந்தது மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த முயல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது போகிறேன் அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸில் இப்படி தான் இந்த கோயிலில் என்னுடைய முதல் மீன் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு நம்மளால் சொல்லும்போது அடுத்த நிமிஷமே நெருப்பில் வந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மால் வந்து அப்படியே உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வறுத்த மீன் எடுத்து வாயில் வச்சு ஒரு கடிக்கடிக்க அப்பா செம்ம டேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்போது நம்ம ரேபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீ அப்படின்னு சொல்லிட்டு எச்சி ஊற்றி நிற்க நம்மால் டேய் என்னடா நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்களா, ஐயோ உங்கள் உருவத்தையும் கொஞ்ச நாள் உங்களோட பழகலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் மான்சங்களே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசி பிடிக்க அப்படியே இங்கேருந்து டைம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்மால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா ப்ளூ மூன்கிறது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரில் வந்து வந்துச்சு. ஸோ இது மூலமாக நான் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா நான் இருக்க இந்த ஃப்ளோரில் 30 நாளைக்கு ஒரு தடவை இந்த ப்ளூ மூன் அப்படிங்கிறது வரும். இவ்வளோ நேரமும் நான் என் மொபைலில் வந்து டேட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னுடைய லேப்டாப்பில் இருக்க பவரையும் பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு எல்லைக்கு வரத்தானே செய்யும். ஆனால் எவ்வளோதான் அந்த பேட்டரியும் தாங்கும், அதுவும் இன்னையோட கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால் சொல்லும்போது கதை ஃப்ளாஷ்பேக்லேருந்து அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்து வருது. நம்மால் அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்லையே என்னுடைய செல் கெட்டானதுக்கப்புறமா நான் வேற ஒரு வழியில் தான் டெய்லி டேட் வந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் கையில் இருக்க கல்லால் வந்து செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோட நம்பரை வந்து போட்டு ஓகே என்னோட 61 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் டேட்டை வந்து சொல்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிடிச்ச 3 மீனை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸில் அப்படியே வந்து சொல்கிறான். அதிர்ஷ்டவசமாகவே எப்படியோ ரேபிட்ஸ் கப்பல்ஸ் வந்து எப்பயுமே வந்து ராத்திரி 7 மணிக்கு கரெக்டாக தூங்க போயிருங்க, விடிய காலையில் 5 மணிக்கு வந்து எந்திரிச்சிருங்க. ஸோ இதனால எனக்கு டயத்தை கணக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி இந்த 24 சூரியனுக்கு அந்த டவருக்குள்ள டயத்தை கணக்கு வைக்கிறது ஒரு பெரிய மண்டவழியாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணுறான். ஒன்று சொல்ல மாட்டேன் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து பண்ணா அது பொந்தில் கதவை தனிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஹஸ்பண்ட் ரேபிட் குட் மார்னிங்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஹஸ்பண்ட் ரேபிட் காலை தள்ளிட்டு வந்து 5 ரேபிட் குட்டிங்க ரொம்ப க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மால் நோக்கி ஓடியாரு. நம்ம ஆள் அப்படி சந்தோஷத்தை சுற்றி ஒளி கொடுத்துட்டு வாங்கலாங்கிற மாதிரி கையை காட்ட அப்படி எல்லாமே நம்ம ஆள் மேலே பாஞ்சு வந்து நம்ம ஆளை சுற்றி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் ரேபிட் கப்பல்ஸுக்கு அழகான ரேபிட் பேபிஸ் வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் அப்படியே ரேபிட்ஸ் கூட்டிக்கிட்டே என்னடா அவ்வளோ கொஞ்சிருங்க அங்கிள் நைட்டு தானே பார்த்தீங்க அதுக்குள்ளேயே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் இந்த நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு நம்ம ஆள் வந்து பேர சொல்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவங்க ரேபிட் கப்பல்ஸ் ரொம்ப டயர்டாகிறத பார்த்துட்டு என்னடா பசங்க நைட்டு ஃபுல்லாக தொல்லை கொடுத்துட்டாங்களோ தூங்கவே இல்லை போல ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள, இப்போ நீங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மால் இருக்க எல்லா முயல்கிட்டே தூக்கிட்டே ஓகே சொல்லுங்களா வாங்க எல்லாரும் போய் செரி டொமேட்டோ ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க தோட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு வரான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செல்ல மஞ்சள் கலர் பூக்க நல்லா அழகாக பூத்துருக்கு. நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே விளையாட விட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடியை பார்த்துட்டு வந்து சொல்கிறான் ஒரு வழியாக பூ வந்து பூத்துருச்சு, இனிமேல் இது வந்து எனக்கு ஃப்ளவர் கார்டன் மாதிரி
இது இருக்க போகுது. ஆனா இப்ப இந்த பூ பூத்துச்சுல இது வந்து பழமானம் அப்படின்னா இங்க வந்து போலனைசேஷன் வந்து நடக்கணும். ஸோ மகரந்தத்தூளை வந்து இங்க நான் ஆர்டிஃபிஷியலா ஊத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குச்சியை வந்து மகரந்தத்தூளை வந்து ஊத்து விட்டுட்டு இருக்கும்போது நம்மளால அப்படியே முதுகு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பிடிச்சிட்டு இப்படியே டெய்லி ஒன்னொன்னுக்கு நான் குனிஞ்சு குனிஞ்சு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என் முதுகு போச்சு. தேனிங்க இங்க என்ன நல்லா இருக்கும். ஆனா என்ன பாதாள குகைக்குள்ள தேடி வரணும்னு எதிர்பார்க்கறது எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலை அப்படியே திரும்பும்போது ஒரு பேபி ரேபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூக்குள்ள வந்து மூக்க அப்படியே நிற்கிது. நம்மளால என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி முழிக்க அதை அப்படியே பூல வந்து மூக்கு எடுக்க அது மூக்கில் ஃபுல்லாக மகரந்தத்தூளா ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது சதக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேபிட் குட்டி வந்து அப்படியே தும்மி அப்படியே தூரமா போய் விழுக நம்மளால அப்படியே சிரிப்பு தாங்க முடியாது சிரிச்சுட்டு அதை அப்படியே தூக்கி விடுறான். டேய் நீ இதெல்லாம் வந்து மோந்து பார்க்க கூடாதுக்கெல்லாம் பண்ணா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தூக்கி விடும்போது டக்குன்னு எதையோ வந்து பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறான். என்னன்னா அவன் வளர்த்த செடியில வந்து தக்காளி பழம் வந்து போத்திருக்க. ஓ மை காட் ஃப்ரூட் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்படி குட்டியை தூக்கி நம்ம செஞ்சுட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஃபைனலா நாங்க பண்ண வேலைக்கான ஊதியம் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் ப்ளூ மூன் வருது கரெக்டா ஒரு நாள் முன்னாடி தான் இந்த டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைம் வந்து அடுத்த நாளைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நம்ம நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்ற வச்ச நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டு சின்னமாக ஒரு கங்கை மட்டும் வந்துன்னா ஒரு கல் இடுக்கில் வந்து வச்சுட்டு இன்னொரு கல்லால் வந்து லாக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லீஃப் சிலையை வந்து சுற்றிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எல்லாம் செட் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே என்னை யாரை பார்த்தா இனிமேல் கண்ணுக்கு தெரியாது எனக்கு அது நைட்டு வந்து குளிரவும் செய்யாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து அப்பயே அப்படின்னு சொல்ல ஒய்ஃப் ரேபிட் வந்து இருக்க எல்லா குட்டி ரேபிட்டையும் அந்த மாதிரி பொந்துக்குள்ள வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு. நேரம் நல்லா நெருங்கிடுச்சு போல. ஓகே நம்ம அடுத்த நாள் பொழைச்சிருந்தா பாப்பா அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு போகும்போது ஹஸ்பண்ட் ரேபிட் கையை காட்டிட்டு வந்து அது பொந்துக்குள்ள வந்து போகுது. நம்மளால அப்படியே தம்ஸ் அப் கட்டிட்டு ப்ளூ மூன்லாம் நமக்கு தக்காளி தொக்கூட அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ராத்திரி ஆக நம்மால் அப்படியே கண்ணுமொழி பிதுங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களோட ஓலங்கள் வந்து கேட்க நம்மளால் அப்படியே குகைக்குள்ள தனியாக உட்காந்துட்டு தக்காளி தொக்கா நல்லா வாயில வருதுடா. ஆனால் என்னமோ ஒன்று எதுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அதிகமாக வாசம் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே எடுத்து ஒரு காரில் வந்து ஒழிச்சு வச்சிட்டோம். நம்மளும் குகையோட இந்த காரில் வந்து ஒளிஞ்சிட்டோம். ஆனால் என்ன பண்ண ஃபோன் இல்லாதனால எவ்வளோ மணி நேரம் போதுங்கிறத என்னால் பார்க்கவே முடியலை. ஒரு நிமிஷமும் ஒரு மணி நேரம் மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் இந்த அழுகுறல் இருக்கே எப்பா இதுக்கெல்லாம் வாயை மூடாதுங்களா எங்கேயோ தூரத்தில் கேட்கறதுக்கே உடம்பு இந்த நடக்குதே. ஓகே சீக்கிரம் முடிஞ்சிடும் எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லி நம்புவோம் அப்படின்னு நம்ம ஆள் வந்து ரெட் ஃபிளாகை கொடுக்க ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வு சத்தம் நம்ம ஆளுக்கு வந்து கேட்குது. என்னது பக்கத்தில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோலை பார்த்து திரும்ப அப்படியே ஏதோ ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல படும்போது நிலமே வந்து பயங்கரமாக பிளக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள புதருக்குள்ள நடந்து வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் வந்து நடந்து வந்து நம்ம ஆள் இருக்க அந்த குகைக்கு மேலே அந்த ஹோல் முன்னாடி வந்து நிற்குது. ஸோ அது ஃப்ரெண்டில் தான் காட்டுறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான பியர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஸோ நான் மாமிசமான சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மலையே மாமிசத்தால் செஞ்சால் எப்படிங்கிற மாதிரி இந்த கரடியை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே ஹோலுக்கு முன்னாடி வந்து நிற்க அதோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோய்க்குள்ளவில் நம்மால் பார்த்துட்டு ஒன்று சரி அப்படியே உனக்கு உயிரே இல்லை அப்படியே மெதுவாக எந்திரிச்சிட்டு அட்ட கடவுளே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த கரடியோட மூஞ்சி நமக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்காது முழுக்க எச்சி ஒழிக்கிட்டு ஒரு பயங்கர பசியில் இருக்க மாதிரி வந்து நிற்க நம்மால் வந்து பார்த்துட்டு இது இன்னும் என்னை கவனிக்கல போலையே. ஓகே நம்ம அப்படியே மெல்லமாக எழுந்திரிச்சு அதுக்கு கவனிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயோ நல்ல இடத்துல போய் வந்து ஒளிஞ்சிடணும் சத்தமே போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து தூக்கும்போது அவன் பையில ஜிப் போட்டிருக்க மாட்டான் போல. இவன் சாப்பிட்றக்கான எடுத்து வச்சது லேப்டாப்பு தண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சொல்லி எல்லாமே அந்த இடத்துல டபக்குன்னு கீழே வந்து ஒரு பயங்கரமான சவுண்டை கொடுக்க நம்ம ஆளுக்கு உயிரே இல்லை அப்படியே ஒன் சைடு எச்சியை முள்ளிட்டு மேலே நிமிந்து பார்க்க அவ்வளோதான் கரடிக்கு கேட்டுருச்சு பாருங்க காது அப்படியே ஓட்டைகளை தலையை விட்டு என்னடா சத்தம் இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க நம்ம ஆளு இதை பார்த்து சாக்கல அப்படின்னு சொல்லி பயத்தில் கத்த இவனை பார்த்துட்டு கத்துதா இல்லை பசியில கத்துதான் தெரியாம அந்த கரடி திரும்பி வான்னு சொல்லி கத்து அதோட எச்செல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ல வந்து தெரிவிக்க இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 வந்து முடியுது கைஸ். ஸோ கைஸ் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பை பை கைஸ், ஹேவ் a nice day.